அதனாலதான் புள்ள நான் அத்தை கிட்ட ஏசு வாங்கினேன். ஏன்? நீ தான் தப்பா சொல்லி கொடுத்துருக்க போல. மிஷின்ல போட்ட 2 துணியும் கிழிஞ்சு போயிடுச்சு தெரியுமா? என்ன? மிஷின்ல போட்ட துணி கிழிஞ்சிருச்சா? அது எப்படி கிழியும்? கிழிஞ்சிருக்கு. அத பார்த்துட்டு தான் ஏசுனாக. மதனி கூட பழைய துணி தான் பரவாயில்லன்னு சமாதானம் சொன்னாங்க தெரியுமா? இனிமே இந்த மிஷின் எல்லாம் வேண்டாம் புள்ள, நான் கையாலேயே துவைச்சுக்கிடுதேன். இல்ல நீ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இருங்க நான் போய் எப்படி கிழிஞ்சதுன்னு கேட்க. ஐயோ புள்ள வேணாம். மறுக்கா போய் நின்னா அத்தை உன்னையும் சேர்த்து ஏச போறாக. இனிமே நான் கையிலேயே துவைச்சுக்கிடுதேன். வா வா போலாம். அண்ணி இதுல எந்த Dress உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை எடுத்து வைங்க. இல்ல 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 இல்ல, நீங்க போற இடத்துக்கு எந்த Dress போட்டா நல்லா இருக்குமோ அதை நானே எடுத்து வைக்கிறேன். அண்ணி ஆமா அண்ணி, இது வரைக்கும் எத்தனை டூரிஸ்ட் பிளேஸ் போயிருப்பீங்க? டூரிஸ்ட் பிளேஸ்னா? அண்ணி நிஜமாவே உங்களுக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியாதா? நான் 3ஆப்பு வரைக்கும் தான் புள்ள படிச்சிருக்கேன். பின்ன எப்படி எனக்கு இங்கிலீஷ் தெரியும்? சரி நீ முதல்ல சொல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எந்தெந்த இடத்தெல்லாம் சுத்தி பாத்திருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த ஊருனா பக்கத்து ஊர்ல ஏதாவது வளகாப்பு, பால் காய்ச்சல், கல்யாணம், காட்சி அந்த மாதிரி ஏதாவது பத்திரிக்கை வைப்பாங்கல்ல, அப்போ அப்பாவோட சேர்ந்து போயிட்டு வருவேன். அப்போ ஊட்டி கொடைக்கானல் கூட நீங்க பார்த்தது இல்லையா? அம்பிட்டு தூரத்துக்கு எனக்கு என்ன புள்ள ஜோலி. என் ஊரை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஆனா எங்க ஊர்ல 2-3 பேர் அங்க போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஊர்ல எல்லாம் ரொம்ப குளிருமாமே. அப்படியா? இப்படி குழந்தை மாதிரி இருக்கீங்களே அண்ணி. இப்ப நீங்க அதை விட பனி கொட்டுற இடத்துக்கு நீங்களும் அண்ணனும் போறீங்க. அப்படியா? எம்பிட்டு தூரம்ல இருக்காது? ரொம்ப தூரம். இந்தியாவோட கடைசியில காஷ்மீர் பக்கத்துல குலு மணாலிக்கு தான் போறீங்க. என்ன குலு மணாலி? நீங்க என்ன பண்ற? உங்க ட்ரிப்புக்கு அன்னைக்கு தேவையான Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம், நீ கிளம்பு. நான் அன்னைக்கு தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் 10 நிமிஷம் கழிச்சு வாங்க. அத நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன், நீ கிளம்பு. அவளை எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்க? நாங்க ட்ரிப் போறதுக்கு மேடம் Dress ரெடி பண்ணி வைக்கறாங்களா? ஏன் நாங்க ரெடி பண்ணிக்க மாட்டோமா? முதல்ல இவளை வெளியில போக சொல்லுங்க. டேய் நான் தாண்ட இவளை எடுத்து வைக்கவே சொன்னா. நான் பாத்துக்கறேன்க்கா, தயவு செய்து நீங்க 2 பேரும் வெளியில போங்க. ஏய் வாடி, எதுக்கு எடுத்தாலும் சும்மா சிடிச்சிடுங்கறா. வா அண்ணி இதெல்லாம் அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் புள்ள, நீ போ. துளசி, நான் உன்னை கூப்பிடதான் வந்தேன். எங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை சமைக்க சொல்லிருக்காங்க. உன் கையால சமைச்சு சாப்பிடணுமா? கீழே வந்து சமைக்கிறியா? சரிங்க மதனி, நீங்க போங்க, நான் வாரேன். போ வா. ஏய் ஓடி. அவங்க தான் அம்பிட்டு ஆசைப்படுதாகல, நீங்க எதுக்காக இப்படி பேசுனீங்க? ஓ, ஹனிமூன் ட்ரிப் போகணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? எனக்கு ஆசை இல்ல, அவங்க ஆசைய வீணாக்க வேணாமேன்னு. ஆனா உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் அதை பண்ண மாட்டேங்க. நீங்க மனசு நோற மாதிரி நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் போய் சமைக்கிறேன். இவ ஹனிமூனுக்கு போகணும்னு உண்மையாவே ஆசைப்படுறாளா இல்ல? சிதம்பரம் அவளே இங்க வா. பாட்டி, என் பேரு ராதா. 2 எழுத்து தான், அத ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. சிதம்பரம் மகளேன்னு கூப்பிடுறீங்க. ஓ பேரு நெஞ்சுக்குள்ளேயே இருக்குதா? ஆனா படக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. சரி. ஆமா, நீ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிய. அங்க துளசி தனியா கடந்து சோத்த கிண்டிக்கிட்டு இருக்கா. நீ கூட மாட ஒத்தாசை பண்ணலாம்ல. நான் போனேன் பாட்டி. அவங்க தான் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்னா? சரி, இப்ப நீ போய் அவ என்ன பண்ணுதான்னு பாத்துட்டு வா. பாக்குறேன். அண்ணி வா புள்ள. தான்னு சமைச்ச உடனே வந்துட்டியே. அதுக்குள்ள சமைச்சிட்டீங்களா? அங்க பாட்டி நீங்க தனியா சமைக்கிறீங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது இப்படிதான் சொல்லிட்டு கிடக்கும். என் கூட எல்லாம் யாராவது சமைச்சா எனக்கு சரி வராது புள்ள. தனியா சமைக்கதான் எனக்கு பிடிக்கும். சரி சரி, இதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல.
ஆமா, நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு, நான் எடுத்து வச்சிடுறேன். ஆ சரி. ஆ. பாட்டி, ஆ, அண்ணி தனியாவே எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். அப்படியா? ம். என் பேத்தி ரொம்ப சமத்து. சொன்னதை அப்படியே செஞ்சு காட்டிடுவா. ஆமா ஆமா, செஞ்சு காட்டிட்டாங்க. நீங்க வாங்க சாப்பிடலாம். நான் போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன். ம், சரி, கைய பிடி. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆ. அடடடடா, என்ன சமையல் வாசனை இப்படி தூக்குது? மனத்துக்கே சொல்லுதியே, சாப்பிட்டு பார்த்து சொல்லு என் பொண்ணு எப்படி சமைச்சிருக்கான்னு. மதனி, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். உட்காருங்க. நகருதா. ஆ, உட்காரு பாட்டி. நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு பரிமாறுவேன். ஆ? ஆ, தனுஷ், ஏய் வாடா மச்சான், வா வா உட்கார் உட்கார். ஏய், வா வா ஆ, உட்காரு. உட்காருங்கண்ணே. உட்காருங்க. இப்போ இருங்க, இதை பரிமாறுறேன். தாயி, முதல்ல மாப்பிள்ளைக்கு பரிமாறுமா. ஆ, எத்தனை பேருக்கு தாம்மா நீ தனியா பரிமாறுவ? அத்தை, நான் சமைச்சதை நான் தான் பரிமாறுவேன். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடணும். ஆ, சரி. ஆ, இப்ப எல்லாரும் சாப்பிடுங்க. என்னம்மா எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சுட்டு ஸ்கூல் மாதிரி சாப்பாடு போடுற? ஆமா மாமா, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு ருசி இல்லைன்னு சொல்லி போட்டா என்ன பண்றது? அதே, எல்லாரும் ஒரே நேரத்துல சாப்பிடணும். சாப்பிடுங்க. அண்ணே, உங்க தங்கச்சி சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மருமகளே, சூப்பரா இருக்குமா, செம்மையா இருக்கு. ஏதோ உன் அப்பா சொல்றான்னு பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப ருசியா இருக்குமா. ம், ம். என்ன வடிவு? ஆமாங்க, நல்லா சமைச்சிருக்கா. தங்கச்சி, நீ சமைச்சது சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. தனுஷ், நீ கொடுத்து வச்ச மச்சான், இனி ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடவே மாட்ட போலயே. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. என்னடா நீ ஒண்ணும் சொல்லாம இருக்க? உன் பொண்டாட்டி சமையல் எப்படி இருக்குன்னு நீயும் சொல்லு. ஆ, நல்லா இருக்கு. அப்பா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் என் மனசே திருப்தியா இருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்பாடா. ம். மதனி, நீங்க சொல்லுங்க, சாப்பாடு பிடிச்சிருக்கா? துளசி, வேற லெவல், செம்ம சூப்பரா இருக்கு. டேஸ்டா சமைச்சிருக்க. இன்னும் நல்லா என்ன வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஆ? ஆ, சரி சரி. மாடி, நீ ஒருத்தியாத்துக்கு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்க, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு துளசி, உட்கார்ந்து சாப்பிடு. ஆஹா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன்.